ரைட். ஓகே. சசிரேகா, எல்லாருமே அதிமுக வாக்குகளுக்கு தான் குறி வைக்கிறாங்களா? ஏன்னா இப்போ சாமிநாதன் குறிப்பிட்டது கூட கிட்டத்தட்ட அதுதான். இப்போ வந்து விஜயோட வண்டியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஜிஆரோட படம் இருக்குது. இனி ஜெயலலிதா படமும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்போ எல்லாருமே குறி வைக்கிறது அதிமுக வாக்குகளை தானா? நீங்க ஒரு 5 பேரை வச்சிருக்கீங்க. இப்போ அவர் உள்ள வராரு, அவர் அம்மா படத்தை வந்து பாக்கெட்ல வச்சுட்டு வராரு, நான் துண்டை போட மாட்டேன்னு சொல்றாரு. சரி, அன்னைக்கு நாங்க சேர்த்துக்கிட்டோம், யாருமே போடல, இந்த மாதிரி வாதங்கள்லாம் வைக்கிறாங்க உட்காந்துருந்தவங்க, துண்டு போடலன்னு. அவர் ஆஃபீஸ் மேலேயே ஒரு பேனர் வச்சிருக்காருங்க. அதுல இந்த பக்கம் அண்ணா இருக்காரு, தலைவர் இருக்காரு, புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க. இது என்ன நிலைப்பாடு, இது என்ன கொள்கை இது இவங்களது? அப்புறம் இவங்க வந்து பேசுறாங்க, இவர் வந்து எங்களுக்கு எதுவும் நினைவிடத்துக்கும் போயிட்டாங்கல்ல, நினைவிடத்துக்கு போறீங்க, கும்பிட்டுட்டு வரீங்க, இது நன்றின்னு சொல்றேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு. அதுதான் இன்னொரு காரியமும் பண்ணார். சார் கூட சொன்னாரு, பாஜக வந்து இவங்களை இப்படி அனுப்பியிருக்கு அப்படின்னு. சோ இப்ப அவர் பாஜகவை போய் பார்த்தாரு, அங்க போனாரு, இங்க போனாருறாங்க. அப்ப பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதிமுக எல்லாம் இல்ல. இவங்க சொல்ற இந்த பொய் பிரச்சாரத்தை மீண்டும் ஒரு முறை வந்து செங்கோட்டையன் அதையும் தகர்த்திருக்காரு. அவங்க சொல்றதை கேட்டிருந்தா அவர் இந்த டிடிவி குரூப்ல தான் இருந்திருக்கணும், இல்ல ஒருங்கிணைக்கிறேன் இதைத்தானே அவர் செய்திருக்கணும். ஆனா அவர் அங்கெல்லாம் போயிருக்காரு. சோ இப்ப ரெண்டாவது வாதத்தையும் உடைச்சிட்டாரு. டிடிவி போன்ற இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவங்களுக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்றதையும் அவர் நிரூபிச்சிட்டாரு. அவங்களால எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அதிமுக மேலன்றதையும் நிரூபிச்சுட்டு செங்கோட்டையன் போயிருக்காரு. இன்னொரு காரியமும் பண்ணியிருக்காரு. அவங்க இடத்துல போயிட்டு எங்களுடைய அவர் பாக்கெட்ல அம்மா படம் வச்சதோட இல்லாம அந்த பேனர்லயே எங்களுடைய தலைவர்கள் படத்தை எல்லாத்தையுமே அவர் வச்சிருக்காரு. அப்ப இவர் எலெக்ஷன்ல போய் ஒரு ஓட்டே கேட்டா கூட ஒரு செங்கோட்டையனை வச்சு கோபி தொகுதி கிடையாது. ரெட்டை இலைன்ற சிம்பிள், ரெட்டை இலையும் செங்கோட்டையனும் அந்த பிரிக்க முடியாமல் இருந்தாங்களே தவிர இந்த முறை போய் அவர் கேட்டாருன்னா கூட ஒரு நிமிஷம் நீங்க எல்லாத்தையும் குறிக்கிறீங்க, இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. ஆத்தா ஓட்டு போட்டியானா போட்ட பார் ரெட்டை இலை நான் மறப்பேன், ரெட்டை இலையில தான் இந்த முறையை போடுவாங்க. செங்கோட்டையன் அவர்களே கேட்டா கூட அந்த சாமிநாதன் சொன்னார்ல, தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட செல்வாக்கு இவர் கூட சொன்னார். ஒரு செங்கோட்டையன் போனா பல ஆயிரம் செங்கோட்டையன் உருவாவாங்கன்னா உருவாக மாட்டான். இல்ல இத இப்ப பாருங்க, ஒரு வாரம் கூட ஆகல, இப்ப போயிருக்காரு, பிரச்சாரத்தை பிரம்மாண்ட பிரச்சாரத்தை 2வது கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுங்களா? இன்னைக்கு 50,000 பேர் கூடக்கூடிய அரங்கத்தை அமைத்து அத்தனை வரவேற்புல இருந்து மேடையில இருந்து அமைச்சு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஈரோடு ஜெயக்குமார் என்ற ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சோ செங்கோட்டையனுக்கு மாற்றி இன்னைக்கே நிரூபிச்சு காட்டியாச்சு. அந்த இடத்துல அவர் வந்து அதிமுகவை வச்சுதான் அவரு அதிமுக பொதுச் செயலாளரோ ரெட்டை இலையோ பிடிச்சாதான் பிள்ளையாரு, இல்லன்னா சாணிதான்றது நிரூபிக்கப்படும் தேர்தல்கள். இன்னைக்கே அதை நாளைக்கே செங்கோட்டையன் விஜய கூட்டு வந்து அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கூட்டத்தை போட்டா இதை விட அதிக கூட்டம் வரதான் செய்யும். செங்கோட்டையன் நாளைக்கு விஜய கூட்டு வந்து அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு கூட்டத்தை போட்டார்னா இதை விட அதிகமா வரதான் செய்யும். எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல. அது வேற ஒரு பயம் இருக்குல்ல. அவருக்கு அனுமதி கிடைக்கணும்ல. புதுச்சேரியில கூட அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்கல்ல, நீங்க ரோட் ஷோ எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது. சோ அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது.